வணக்கம், நான் உங்கள் ரமாவலவன் பேசுகிறேன். ஏற்கனவே இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் யூடியூப்பில் ஒரு பதிவு ஆல்ரெடி இருக்குதுல. அதே வரிசையில் இன்னொன்று பதிவேற்றம் செய்யலாம்னு இந்த பதிவை செய்கிறேன். அதாவது என்னென்னா, சில பேர் சில டவுட்ஸ் எழுப்புவாங்க. இதே மாதிரி இது ஒரு குரூப்பில் இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க. அந்த குரூப்புக்கு நான் பதில் போட்டிருந்தேன். இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதையும் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இதே மாதிரியெல்லாம் ஏதாவது டவுட்டு வருது, அது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், என்னோடய ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த ஃபோனில் அப்படியே சொல்லிவிடுவேன். இல்லை இது மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இதை மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக இந்த சேனலில் நீங்கள் பார்த்துன்னு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், கம்பெனியில் ஒரு சிஸ்டம் ரிலேட்டட், கம்பெனியில் ஒரு டெவலப்மெண்ட் ரிலேட்டட், உங்களோட கேரியர் ரிலேட்டட் இந்த விஷயங்கள்லாம் இந்த ஜேவிஆர் கன்சல்டன்ட்ஸுங்கிற யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கோம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அலர்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு லைவில் வந்துடும். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஸ்டு ஃபார் ரீகால். ஒரு ப்ராடக்ட்டு டிஸ்பேச் பண்ணியாச்சு, பட்டு நம்ம கம்பெனியில் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தாச்சுன்னா ஏதோ ஒரு டிஃபெக்ட் தெரியுது. அந்த டிஃபெக்டை பார்த்த உடனே ஏற்கனவே நேற்றுக்கோ என்னவோ டிஸ்பேச் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் ஃபினிஷ் குட்ஸ்லேருந்து எடுத்து கொண்டு பார்த்தோன்னா அதுலேயும் அது மாதிரி இருக்குது. ப்ராபப்ளி ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து இது மாதிரி இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா ஸோ அங்கேருந்து ரீகால் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது எங்கேயாவது ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி QMSல இதை டிஃபைன் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தவிர இது சில லீகல் இம்பேக்ட்லாம் கூட இருக்குமே. இதை எங்கேருந்தாவது வெளிலேருந்து கொண்டு வரணுன்னாக்கா அவங்களோட ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ், கவர்மெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குமே, இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த வரக்கூடிய ஸ்லைட்ஸில் நீங்கள் பதிலாக பார்க்கலாம். இதில் நான் என்னோடய ப்ரொஃபைலை நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொஃபைலை கொடுத்துருக்கிறதோட மெயின் காரணம் ரெண்டு காரணத்துக்கோசரம் இந்த ப்ரொஃபைலை கொடுத்துருக்கேன். ஒரு காரணம், இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி குவாலிஃபைட் டு கிவ் தி ஆடியன்ஸ் அண்ட் ஆத்தென்டிசிட்டி. இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு ஆத்தென்டிசிட்டி கொடுக்கறதுக்கோசரம் நம்பர் 1. நம்பர் 2, என்கிட்ட எந்தெந்த விஷயங்களெல்லாம் டவுட்டு கேட்டால் இவரால் சொல்ல முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு என்னோடய ப்ரொஃபைல். இப்போ என் ப்ரொஃபைலை பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் இவரை கேட்டாச்சுனாக்கா அவர் பதில் சொல்லுவார் நம்மளுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட அந்த கேள்விகளை கேட்கலாம். ஸோ இங்கே இந்த ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ப்ரொஃபைலை. நான் பேசிக்கலி IITFல லீட் ஆடிட்டர், இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் IITFல லீட் ஆடிட்டர் அண்டு ப்ளெக்ஸஸ் ட்ரைனர். ஸோ இதில் பல வருஷம் அனுபவங்கள்லாம் உண்டு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பதிவை நான் இடுறேன். ஸோ நீங்கள் என்னோடய ப்ரொஃபைலை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஸ்டாண்டர்டில் எல்லாத்துலேயுமே இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நிறையா விஷயங்களை ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க.
ஸ்பெசிஃபிக்கானாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் ரிஜெக்ஷன்லாம் ரெட் பின்னில் போடணும், ரீவொர்க்கெல்லாம் எல்லோ பின்னில் போடணும், ஓகேலாம் ப்ளூ ஆர் க்ரீன் பின்னில் போடணும்லாம் எழுதியிருப்போம். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் அது கஸ்டமருக்கு போகாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு உண்டான முறை, சிஸ்டம் முறைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் நிறையா ஸ்டாண்டர்டில் ஸ்பெசிஃபிக்ஸை கொடுத்துட்டாங்கன்னா நிறையா பெரியால் கம்பெனியில் ஃபாலோ பண்ண முடியாது. சில இடங்களில் ரெட் பின் கிடைக்காது, சில இடங்களில் ப்ளூ பின் கிடைக்காது, அது கிடைக்காது போய்டும். அதனால் நிறையா விஷயங்களில் இதுக்கு ஒரு முறைப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு தான் ஸ்டாண்டர்ட் சொல்லுமே வழிய இன்னென்ன மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்லாது. ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். இதை தவிர நான் இதுக்கு ரிலேட்டட் கிளாஸஸ் இந்த பர்டிகுலர் ரீகாலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் டேப்லெட் பண்ணுறேன். அந்த டேப்லெட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பற்றி இப்படி வச்சுக்கோன்னு சொல்லாதுன்னு சொன்னனோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த IATF 16949 ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டிங்கன்னா கிளாஸ் நம்பர் 7.5.3.2.2 அங்கே இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிற இடத்துல எங்கேயாவது கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு இன்ஜினியரிங் சேஞ்சஸ் வந்தால் அதை ஒரு 10 ஒர்க்கிங் டே 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ரிவ்யூ பண்ணணும், ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா ஒரு ஃபீட்பேக் வருது, கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ் வருது, நம்ம பாட்டுக்கு அதை போட்டு வச்சுட்டு சும்மா இருந்தோன்னா நம்ம பண்ண போகிறோமா பண்ண மாட்டோமா, இல்லை இது பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லையா, என்ன ஏதுன்னு கஸ்டமருக்கு ஃபீட்பேக் தெரியாதக்கு இருக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல 10 ஒர்க்கிங் டேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்காக 10 நாளுக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7.5.3.2.1 ரெக்கார்ட் ரிட்டன்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, PPAP டாக்குமெண்டேஷன், PPAP அப்ரூவல் வாங்குறீங்க இல்லையா, அதுக்குண்டான டூலிங் ரெக்கார்டு அதெல்லாம் பண்ணியிருப்பீங்கள்ல, கஸ்டமர்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த அப்பியரன்ஸ் ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, இது எல்லாத்தையும் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாள் லைஃப்பில் இருக்கோ ப்ளஸ் 1 கேலண்டர் இயர் அவரோட அப்ரூவல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் 1 கேலண்டர் இயர் வரைக்கும் வச்சுருக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்ஸ் சொல்லியிருக்கு. அடுத்தது அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவில் என்ன கொடுத்துருக்கு, அட்ரிபியூட் டேட்டா அதுக்கு அக்செப்டன்ஸ் லெவல் 0 டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் அட்ரிபியூட் டேட்டா சாம்பிளிங் அக்செப்டன்ஸ் லெவல் 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 3 இடத்துல தான் ஒரு ஸ்பெசிஃபிக்ஸ் கொடுத்துருக்கு. அதர்வைஸ் என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க, முறைப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படி தான் சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த டேப்லேஷனுக்கு போகிறோம். இந்த டேப்லேஷனில் கவனிச்சிங்கனாக்கா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு 8.7.1.6ங்கிற கிளாஸு, அதில் கஸ்டமர் நோட்டிஃபிகேஷனுங்கிற கிளாஸ். இந்த கஸ்டமர் நோட்டிஃபிகேஷனுங்கிற கிளாஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு நான் கன்ஃபார்மிங் ப்ராடக்ட் டெஸ்பேச் ஆகிடுதுன்னா அதை கஸ்டமருக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது ஃபோர்டில் என்ன சொல்லியிருக்காங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லணும் அப்படின்னு ஃபோர்டில் சொல்லியிருக்காங்க. IATF கிளாஸில் என்ன சொல்லியிருக்கு, அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஷிப் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் கஸ்டமருக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஃபாலோடு பை வாட் எ டீட்டெயில் டாக்குமெண்டேஷன். அந்த எவெண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிடணும், அதையும் கஸ்டமருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோர்டோட கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட் எடுத்திருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லணும், ஆர் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். இப்போ நம்ம அங்கே டிஃபெக்ட் வந்தது, அவங்களுக்கு சொல்லியாச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங்.
அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு டிஃபைன்ட் அப்ரோச்சஸ், என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ரோச் பண்ணணும், அந்த டிஃபைன்ட் அப்ரோச்சஸ் ஃபார் வேரியஸ் டைப்ஸ் அண்ட் ஸ்கேல் ஆஃப் தி ப்ராப்ளத்துக்கு உண்டான இன்டென்சிட்டி பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபீல்டு ஃபெயிலியராக இருக்கலாம், ஆடிட் ஃபைண்டிங்ஸாக இருக்கலாம். தென் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் இன்ட்ரீம் ஆக்ஷன்ஸ், இது திருப்பி கண்டெயின் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அப்புறம் ரூட் காஸ் அனாலிசிஸ், அதோட மெத்தடாலஜி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஸ்டம், கரெக்டிவ் ஆக்ஷன், அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். வெரிஃபிகேஷன் ஆஃப் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், கரெக்டிவ் ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின வெரிஃபிகேஷன்ஸ். ரிவ்யூ அண்ட் வேர் நெசசரி அப்டேட்டிங் தி அப்ராப்ரியேட் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன். இந்த ஆக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அப்ராப்ரியேட் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் லைக் ப்ராசஸ் எஃப்எம்இ, கண்ட்ரோல் பிளான், அதெல்லாமும் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். வேர் த கஸ்டமர் ஹேஸ் ஸ்பெசிஃபிக்லி ப்ரிஸ்கிரைப்டு ப்ராசஸஸ், அதாவது அவங்க கஸ்டமர் ஏதாவது ஒரு இதுக்கோசரம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஃபாலோடு பை இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எவெண்ட்டை பற்றி நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது இதோட டீட்டெயிலாமல் நம்ம திருப்பி ஷேர் பண்ண வேண்டியிருக்கோம், நம்மளும் வச்சுருக்க வேண்டியிருக்கோம். இதெல்லாம் லெசன்ஸ் லேர்னில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணலாம், அவங்க ரிக்குவயர்மெண்ட்டில் கொடுக்கல. தென் ரிஸ்க் அனாலிசிஸ். இப்போ ரிஸ்க் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருக்கு, த ஆர்கனைசேஷன் ஷால் இன்க்ளூட் இன் தி ரிஸ்க் அனாலிசிஸ் அட் ஏ மினிமம் லெசன்ஸ் லேர்ன்டு ஃப்ரம் ப்ராடக்ட் ரீகால்ஸ். இப்போ ப்ராடக்ட் ரீகால் பண்ணிங்கள்ல, அதுலேருந்து இதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆடிட்ஸு, ஃபீல்டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்க்ராப் அண்ட் ரீஒர்க், இதெல்லாம் இதுக்கு உண்டான டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன்லாம் வைக்கணும். இதை பொறுத்து ஃபோர்டில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. அடுத்தது கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா இந்த இவ்வளோ கிளாஸஸ் நான் இதில் போட்டிருக்கிறதே ஒரு ரீகால்னால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மாத்திரம் சொல்கிறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களெல்லாம் நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். தமிழில் இதை சொல்லும்போது முழுமையாக அப்படின்னு சொல்லுவோம். முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கம்பார்மெண்டலைஸ்டாக அங்கங்கே பேக்கெட்ஸில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் கிடைக்காதுக்கு வேறு ஒரு நான் கன்ஃபார்மிட்டி வந்துடக்கூடாது. இப்போது நம்ம டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம இனிஷியலாக கான்ட்ராக்ட் ரிவ்யூ நடக்கும்போது கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு, எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத கஸ்டமர் வைஸு கேப்சர் பண்ணணும். கஸ்டமர் வைஸ் ஒரு டாக்குமெண்ட் போடணும். எல்லா கஸ்டமரையும் சேர்த்து ஒரே டாக்குமெண்ட்டில் போடுறது அட்மிசிபிள் கிடையாது. சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, மேட்ரிக்ஸாக போட்டு இந்த கஸ்டமர் இது கேட்குறாரு, இந்த கஸ்டமர் இது கேட்குறாருன்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ்லேயே போட்டுருவாங்க, ஒரே டாக்குமெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னாக்கா, ஒரு கஸ்டமர் ஆடிட் நடக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை காட்ட முடியாது. ஏன்னா வேறு ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஏன்னா இதுவே வந்து இன்னொரு கிளாஸில் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸில் என்ன சொல்லுது, ப்ராஜெக்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரோட ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு போகாதைக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் அடிபட்டு போயிடும். ஸோ ஒன்றை பண்ண போய் இன்னொன்று வந்து நான் கன்ஃபார்மிட்டி வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், கஸ்டமர் வைஸ் ஒரு கேப்சர் பண்ணணும் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை. ஒரு சிஎஸ்ஆர் எடுத்துக்கோங்க, ஒரு கஸ்டமரோட சிஎஸ்ஆர் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் அப்ளிகபிள், நம்ம கஸ்டமரோட எதெல்லாம் ஜாயிண்ட் ரிவ்யூலாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் எதெல்லாம் அக்ரி பண்ணிட்டோம் அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள். கேப்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் போடுங்க. ஒரு கஸ்டமருக்கும் போட்ட டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மாஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாஸ் லிஸ்ட் வந்து மாஸ் லிஸ்ட் ஃபார் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்பர் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை அதில் லிஸ்ட் பண்ணிவிடுங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனை போட்டு லிஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த பர்டிகுலர் மாஸ் லிஸ்ட் டாக்குமெண்ட்டை குவாலிட்டி மேனுவல் நீங்கள் எழுதும்போது அதில் இந்த கிளாஸ் வரும், 4.3.1 கிளாஸ் வரும். அந்த கிளாஸில் லிங்க் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சுன்னா கேப்சர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு பி கேரிட் அவுட். ஸோ இதில்
இந்த மாதிரி ஒரு ரீகால் சந்தர்ப்பங்களில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவர் எதாவது கொடுத்துருந்தாருன்னா அதையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கோசரம் தான் அந்த கிளாஸை இங்கே ஹைலைட் பண்ணுறேன். தென் வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ வாரண்ட்டி பீரியடில் கஸ்டமர் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. அப்போ ரீகால் பண்ணும்போதும் வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூ ஷுட் ஹேவ் ஏ ப்ராசஸ். ஒரு வாரண்ட்டி இதுனாக்கா அது எவ்வளோ இயர் நீங்கள் வாரண்ட்டி கொடுத்துருக்கீங்க, ஒரு அந்த வாரண்ட்டி ப்ராசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், கஸ்டமர்கிட்டேருந்து அது ரீகால் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். இதில் வாரண்ட்டி ரீகாலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாரண்ட்டி ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ ட்ரபிள் ஃபவுண்ட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது the organization shall include in the process a method for warranty part analysis including NTF, no trouble found. When specified by the customer, the organization shall implement the required warranty management process. இப்போ கஸ்டமர் ஏதாவது வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாருன்னா அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். NTF, நோ ட்ரபிள் ஃபவுண்டு, எவ்வளோ நோ ட்ரபிள் ஃபவுண்டு வருதுங்கிறத நீங்கள் வந்து ஒரு அவர் அது கஸ்டமர் வந்து ஒன்று சொல்கிறாரு இதுதான் பிரச்சனைன்னு, அதை நீங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களால் ரிப்பீட் பண்ண முடியல, அது வரமாட்டேங்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். எதெல்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியலங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். அதையும் உங்களோட ப்ராசஸில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அடுத்தது ஃபோர்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஃபோர்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பர்ச்சேசிங், ஃபோர்டு ப்ரொடக்ஷன் பர்ச்சேசிங் குளோபல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. அதில் அந்த 8.7.1.6 அப்ளிகபிள் வெப் கைடு Q1 ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் தி மேனுஃபேக்சரிங் சைட் அசஸ்மெண்ட், இது வந்து ஒரு வெப் லிங்கில் கொடுத்துருக்காங்க. இது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அந்த வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்க, தி ஆர்கனைசேஷன் ஷால் டாக்குமெண்ட் தேர் ப்ராசஸ் டு என்ஷூர் தட் purchased product processes and service conform to the current applicable statutory and regulatory requirements in the country of receipt, country of shipment and the country identified country of destination. அதாவது இது எந்த கண்ட்ரிலேருந்து வருது, எந்த கண்ட்ரியில் வேலை பண்ணுறோம், இது எந்த கண்ட்ரிக்கு போய் சேரப்போகுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைவாக இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸை இது ஃபாலோ பண்ணணும். If the customer defines a special controls for certain products with statutory and regulatory requirements, the organization shall ensure they are implemented and maintained as defined. ஸோ இதில் வந்து கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு CSR வருது பாருங்கள். கஸ்டமர் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காருனாக்கா அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க, அப்ளிகபிள் ரெகுலேஷன்ஸ் ஷால் இன்க்ளூட் இன்டர்நேஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபார் எக்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபோர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் வந்து அந்த CSRல வந்து கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அடுத்த கிளாஸ் 8.6.5ல் ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி கன்ஃபார்மிட்டி. இது என்னதுன்னா, ஒரு ப்ராடக்ட் இன்கமிங் ஆகுது உங்களுக்கு, அந்த இன்கமிங் ஆகும்போது அதுலேயும் அந்த எக்ஸ்டர்னலி ப்ரொவைடட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேயும் அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வருது, எங்கே வேலை பண்ணுறோம், அது போய் சேர்க்க போகிற கண்ட்ரி, இந்த இடத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய என்னென்னலாம் ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். எப்போ, ஈவன் பிஃபோர் யூ டேக் தட் ப்ராடக்ட் இன் டு தி ப்ரொடக்ஷன், அதுக்கு முன்னாடியே அது பார்த்துடணும். ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா அது திருப்பி பார்க்குறது கஷ்டம். தென் இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டு வந்து எதுவும் CSR கொடுக்கல. தென் கண்ட்ரோல் ஆஃப் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன். இந்த கிளாஸ் எதுக்கு இதில் கொடுத்துருக்கேன், இது வந்து ISO 9001 கிளாஸு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் டாக்குமெண்டேஷன் இருக்குது இல்லையா, டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆரிஜின், எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி, ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்டு. அந்த டாக்குமெண்ட்டு கரண்ட்டில் தான் இருக்கா இல்லையா, ஏன்னா அது தெரிஞ்சுட்டால் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனாக்கா நம்ம ஏதோ பழைய ரிவிஷன் ஏதோ ஒன்று வச்சுட்டுருப்போம், இங்கே உள்ள நம்ம அந்த ப்ராடக்ட் வெளியில் ட்ராவல் ஆகும்போது வழியில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் இல்லை, அது ரீசெண்டாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாத விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி வழியில் எங்கேயாவது நிற்கும் அது அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் இந்த பர்டிகுலர் கிளாஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா
ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 13th June 2016 as of now I could able to get this. இதுக்கு அடுத்தது ஏதாவது ரிவிஷன்ஸ் இருந்ததுனாக்கா அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அது தவிர CQI 14 ஆட்டோமோட்டிவ் வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட் கைட்லைன் ஃபார் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி வாரண்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாமும் நம்ம பார்த்துக்கலாம். அதில் ஒரே ஒரு விஷயம் நோட் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து இது ஒரு கைட்லைன் தான், இது கஸ்டமர் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காருன்னா அதை இது சூப்பர் சீட் பண்ணாது. அதை என்ன சொல்கிறது, அவர் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CQI 14 நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதுலேயே இப்படி தான் சார் கொடுத்துருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதில் சொல்லலை, நாங்கள் இது தான் ஃபாலோ பண்ணுவோன்னு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அதுதான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்பப்போ நான் வந்து அப்லோட் பண்ணும்போதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக அலர்ட் ஆகி வரும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.